டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து, இந்த கொள்கை தான் நம் தமிழ் சமுதாயத்தை பல யுகங்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையை நாம் எடுத்தாலும் கூட ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள். ஆரோக்கியத்திற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நோய்வாட்பட்ட பிறகு நோயை குணப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள்னு இரண்டு பிரிவுகள் பெரும்பாலும் இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும்தான் நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றியும், நோயுற்று இருக்கிறோம் என்றால் அந்த நோயை குணப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றியும் அவ்வளவு குறிப்புகளும் அவ்வளவு விதிகளும் இருக்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒன்று, பெரும்பாலான சித்தர் புருஷர்கள் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷம் என்ன? உணவே மருந்து. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் ஒரு தாவரத்தை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளையும், அந்த மூலக்கூறுகள் உடலுக்குள் செல்லும் போது, உணவாக உடலுக்குள் செல்லும் போது அவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத பற்றியும் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இந்தந்த மூலக்கூறுகள் இந்தந்த வகையான மாற்றங்களை உடலுக்குள் நிகழ்த்துகிறது, இந்த அமிலங்கள் இருக்கிறது அல்லது இந்த கார வகை அமிலங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்களை சொல்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? சதுர் யுகத்தில் என்ன இருந்தது? சத்திய யுகத்தில் என்ன இருந்தது? எப்படி ஒவ்வொரு மூலிகையுடைய மருத்துவ குணங்களை பற்றியும், மூலிகைகளை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதை பற்றியும், மூலிகைகளுடைய குணமாக இருக்கக்கூடிய சூடு குணம், குளிர்ச்சி குணம், மத்தியம குணம், பிரபாவம்னு சொல்லக்கூடிய விசேஷ குணம், இதெல்லாம் எப்படி சித்தர்கள் புரிந்து கொண்டார்கள்? புரியாத புதிர் தான் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற நம்முடைய தலைப்புக்கு கீழே நாம் பார்க்கக்கூடிய அனைவரும் பின்பற்ற வேண்டிய முதலாவது விஷயம் எது தெரியுமா? கிராம்பு தீநீர். பொதுவாக கிராம்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிராம்பு இன்றைக்கு உலக அளவில், இன்றைக்கு சமையல் கூடங்களில் எந்த வகை சமையல் கூடங்களை நீங்கள் தேடி தேடி பார்த்தாலுமே கிடைக்கக்கூடிய, உலகம் முழுவதுமே நம்முடைய சமையலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூலிகை உணவுகளில் ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு அமெரிக்கா நீங்கள் போனாலும், ஆஸ்திரேலியா நீங்கள் போனாலும், கல்ஃபுக்கு நீங்கள் போனாலும், பனி படர்ந்திருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலைக்கு நீங்கள் போனாலும் கூட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிராம்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு உணவுப் பொருள் உலகம் முழுவதுமே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளாக, விதவிதமான கலாச்சாரங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கு மனித குலத்திற்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக இயற்கையும் இறைவனும் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அதில் முதலாவதாக என் மனதில் வந்த ஒரு விஷயம் எதுனா கிராம்பு தான். இந்த கிராம்புடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. எப்படி மிளகுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கோ அதே போல் கிராம்புக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறத பார்க்குறோம். எங்கிருந்து தோன்றியதென்றே நம்ம சொல்ல முடியல. ரோமானியத்துடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இருக்குது, கிரேக்க வரலாறுல இருக்குது, அலெக்சாண்டருடைய வரலாறுல கிராம்பை பற்றி குறிப்புகள் இருக்கிறது, எகிப்தில் இருக்கக்கூடிய கல்லறைகளில் கிராம்புகளே கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ எத்தனை யுகங்களாக மனிதர்கள் இந்த கிராம்பை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கும் நம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. இத்தகைய சிறப்பு இருக்கக்கூடிய கிராம்பு ஏன் இத்தகைய சிறப்புடையதாக இருக்கிறது தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள். எவ்வளவோ அறிஞர்கள் இந்த யூஜினாலை செயற்கையாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு பல 100 கோடி ரூபாய்கள் வீணடித்திருக்கிறார்கள். செயற்கை யூஜினால் மூலக்கூறை அவர்களால் உருவாக்கவே முடியவில்லை. ஏன்னா யூஜினால் இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவ உலகத்திற்கு ஒரு புத்துணர்வை, இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு மூலப்பொருளாக இருக்க போகிறது. இன்னொரு 15 வருடம் கழித்து நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு எப்படி மெட்ஃபார்மின் இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு நிறைய நோய்களுக்கு, ஆட்கொல்லி நோய்களுக்கு
ஆட்டோ இம்யூன் வகை சார்ந்த நோய்களுக்கு யூஜினால் ஒரு பெரிய மருந்தாக இருக்க போகிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அனைவருமே இந்த யூஜினாலை எவ்வாறு செயற்கை முறையில் தயாரித்து அதற்கான பேட்டன்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. இந்த யூஜினால் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த சுகந்த மனம், சுருக்கென்று ஏற்படுகின்ற காரம், சுவையாக இருக்கக்கூடிய அந்த சுவை, இது அனைத்துக்குமே இந்த யூஜினால் தான் காரணம். இந்த கிராம்புடைய மிகப்பெரிய மருத்துவ குணமாக இன்றைக்கு அறிவியல் புரிந்து கொண்ட பல நூறு அந்த அமிலங்களில் ஒரு அமிலம் தான் இந்த யூஜினால். இந்த யூஜினாலுடைய மருத்துவ குணம் அப்படின்னு வரும்போது மிக முக்கியமான 7 மருத்துவ குணங்களை நான் இன்றைக்கு உனக்கு சொல்ல போகிறேன். அதாவது யாரெல்லாம் இந்த 7 ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன மருத்துவ முறையில் இருந்தாலும், மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட இந்த யூஜினாலை மட்டும், இந்த கிராம்பை மட்டும் ஒரு மூலிகை தீநீராக சாப்பிட்டு வந்தாலே நான் சொல்லப் போகின்ற 7 வகையான ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைவதை பார்க்க முடியும். முதலாவது செரிமான கோளாறுகள். இன்றைக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக அந்த கிராம்புன்னு வந்தாலே நம்ம எல்லார் மனசிலும் ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிராம்பு சாப்பிட்டாலே எனக்கு நெஞ்சு எரிச்சல் வரும் அப்படின்னு. நம்முடைய சித்தர்கள் பாருங்கள், அதற்கும் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஹிமம் பாண்டம் சொல்லி 2 விஷயம் சொல்கிறாங்க. ஹிமம்னா என்னென்னா, ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து 4 கிராம்பை அதை போட்டு தண்ணீரில் போட்டு அந்த பாத்திரத்தை இரவே மூடி வைத்து விட வேண்டும். காலை எழுந்தவுடன் அதை வடிகட்டி அந்த நீரை நாம் சாப்பிட வேண்டும். இதற்கு ஹிமம்னு பேர். அசிடிட்டி இருக்கவங்க, வயிறு புண்ணு இருக்கவங்க, சூடான உடலமைப்பை கொண்டவர்கள், பித்த உடலமைப்பை கொண்டவர்கள், ஆனால் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தீர்வாக கிராம்பு இருக்கும், வேறு வழியே இல்லையா நான் பயன்படுத்த நினைப்பவர்கள் அனைவரும் இந்த ஹிமம்னு சொல்லக்கூடிய 200 மில்லி 100 மில்லி தண்ணீரில் ஒரு 4 கிராம்பை மட்டும் போட்டு வைத்து இரவு முழுவதும் மூடி வைத்து காலையில் வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடித்தாலே போதும், எந்த விதமான அசிடிட்டி ப்ராப்ளமும் வராது. ஃபாண்டம் அப்படின்னா என்ன? இதே கிராம்பை ஒரு 100 மில்லி தண்ணீரில் 4 போட்டு நெருப்பை குறைத்து வைத்து தட்டு போட்டு மூடி லேசான வெப்பத்தில் ஒரு 5 நிமிடம் நன்றாக வேக வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடியதுக்கு ஃபாண்டம்னு பேர். அந்த ஹிமம் மற்றும் ஃபாண்டம். இந்த ஹிமம் அப்படிங்கிறது யாரெல்லாம் அசிடிட்டி இருக்குது, எனக்கு இது ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ தெரியலையேன்னு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் ஹிமம் சாப்பிடுங்க. ஃபாண்டம் அப்படிங்கிறத வடிகட்டி சாப்பிடுங்க. அப்போது இந்த ஹிமம் மற்றும் ஃபாண்டம்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு பித்த உடம்பாக இருந்தாலும், கப உடம்பாக இருந்தாலும், வாத உடம்பாக இருந்தாலும் இந்த கிராம்பு தீநீர் எடுக்கும்போது நமக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. ஓகே, முதலாவது பயன், வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு, வயிறு உப்புசம் சார்ந்த உபாதைகளுக்கு, பசியின்மை, குறிப்பாக டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். டிஸ்பெப்சியானா என்ன தெரியுமா? நல்லா பசிக்கும். அப்படி போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பாடை வச்ச உடனே வயிறு நிரம்பிடும். சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு போல இருக்கே அப்படின்னு திரும்பி வந்தோம்னா திருப்பி 15வது நிமிடம் பசிக்க ஆரம்பிக்கும். திருப்பி கொஞ்சம் சாப்பிட்டோன்னா திருப்பி வயிறு நிரம்பிடும், சாப்பிட முடியாது. அப்போ பசிக்கவும் பசிக்குது, சாப்பிடவும் முடியல. சரி, அளவுக்கு அதிகமாக, சரி பசிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலான்னு ஒரு 2 வாய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா அந்த உள்ளே போன சாப்பாடு வெளியில் வர வரையிலும் கடுமையான வயிறு எரிச்சலோடு கூடிய வலி, அந்த சாப்பாடை வாந்தியும் எடுக்க முடியாமல் வெளியிலையும் தள்ள முடியாமல் உடம்பு உருவாக்கக்கூடிய ஒரு வலிக்கு பேர் தான் டிஸ்பெப்சியான்னு பேர். இந்த டிஸ்பெப்சியா நோய் ஏற்படும் போது பெரும்பாலும் இன்றைக்கி பேண்டாப்ரசோல் வகை சார்ந்த மருந்துகள் கொடுக்கப்படும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 இட்லி திருப்தியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 6 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அப்போ இதை எப்படி சரி பண்ண முடியும்? மிக அழகானது இந்த கிராம்பு தீநீர் தான். கிராம்பு தீநீர் தயாரிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். கிராம்பு தீநீர் சூடான ஒரு மருந்தாக இருக்கிறதுனால 3 கிராம்புகளுக்கு மேலே நம்ம பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் தண்ணீரில் போட்டு ஹிமமாக செய்தாலும் சரி, நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து பாண்டமாக செய்தாலும் சரி, 3 விஷயத்துக்கு மேலே நீங்கள் 3 கிராம்புக்கு மேலே பயன்படுத்தவே கூடாது. வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு, டிஸ்பெப்சியான்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு மிகப்பெரிய அருமருந்து எதுனா கிராம்பு தீநீர் தான்.
சார் பொதுவாகவே நான் அசைவ உணவுகள் மேல் பிரியம் கொண்டிருப்பேன். ஆசைப்பட்டு ஒரு கோழி, ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா, மத்தியானம் நான் சாப்பிட்ட லஞ்சு அடுத்த நாள் காலையில் வரை என் வயிற்றை விட்டு இறங்க மாட்டேங்குது. 24 ஹவர்ஸ் ஆகுது என்னோட சாப்பாடு செரிக்கிறதுக்கு. இரண்டாவது, யாருக்கெல்லாம் நன்கு உண்ட பிறகு, விருந்து உண்ட பிறகு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு செரிக்காமல் சிரமப்படுத்துகிறதோ, அவர்களுக்கு சிறந்த உணவு எதுனா கிராம்பு தீநீர் தான். 100 மில்லி தண்ணீர், 3 கிராம்பு கொதிக்க வைக்கிறோம். வடிகட்டி எடுக்கக்கூடிய கிராம்பு தீநீரை சூடாக நம்ம குடிக்கிறோம். வயிற்றுக்குள் அது செல்லுது, உடலுக்குள் நல்ல ஒரு பசி ஜீரணத்தை ஏற்படுத்துகிறது. டிஸ்பெப்சியா, பசிக்கும் சாப்பிட முடியாது. அடுத்து ஏற்படக்கூடிய வயிறு உபாதை என்ன? நிறைய சாப்பிட்டோம், ஜீரணமாகலை, அப்போ என்ன பண்ணுறது? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா சாப்பிட்ருவாங்க கல்யாணத்தில். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேண்டாப்ரசோல் வகை மருந்து ஒன்றும், இல்லை செரிமானத்தை கூட்டக்கூடிய சிறப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை அசிடிட்டியை குறைக்கக்கூடிய சிறப்புன்னு வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மலைப்பாம்பு மாதிரி உட்காந்துருப்பாங்க, நகரக்கூட முடியாது. என்னையா அப்படின்னு கேட்டால், நிறைய சாப்பிட்டேன் பாஸ், எழுந்திருக்கவே முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்துருப்பாங்க நைட்டு 11 மணிக்கு. என்ன காரணம்? இந்த மாதிரி ஏற்படுகின்ற அதீத விருந்தில் ஏற்படுகின்ற பசியின்மையை நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்பு தீநீருக்கு ஒன்று. மூன்றாவது, மிகச் சுலபமாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து டைப் 1 டைப் 2 2 சர்க்கரை நோயையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு கிராம்பு தீநீர் சிறந்த மருந்துங்க. குணப்படுத்த அல்ல, கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். சில ஸ்பைசஸ் நம்ம பயன்படுத்தும் போது நேரடியாகவே இரத்த சர்க்கரையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் கருவாப்பட்டை, சினமன் பார்க் எடுத்தீங்கன்னா அது டைரெக்டாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் கிராம்பை பொறுத்தவரையிலும் டைரெக்டாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, உங்களுக்கு ரெகுலேட் பண்ணும். அப்போ டைப் 1 டயபெட்டிஸ், உங்கள் சர்க்கரை 300 இருக்குன்னா ஒரு கிராம்பு டீ குடிச்சிங்கன்னா அது ஒரு 250க்கு வரதை பார்க்க முடியும். டைப் 2 டயபெட்டிஸ் எப்போவுமே 200+ தான் இருக்குன்னா சாப்பிட்டீங்கன்னா ஒரு 180 170க்கு வருவதை பார்க்க முடியும். அத்தனை சிறப்பாக ஆரோக்கியத்தை நல்கக்கூடியது கிராம்பு தீநீர். சர்க்கரையை ரெகுலேட் செய்வதில் சிறந்த ஒரு உணவு மருந்து எதுனா கிராம்பு தீநீர் தான். 4, உடல் எடையை குறைக்க எவ்வளவோ செய்து மெனக்கெட்டு கொண்டிருக்கிறோம், என்னுடைய உடல் எடை குறையவில்லைன்னு வருத்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை மாற்றக்கூடிய சக்தி கிராம்புக்கு உண்டு. இன்னைக்கு யாரெல்லாம் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க, புது புது இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, அதை போட்டுட்ருக்கோம், பேரியாட்ரிக் சர்ஜரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம், ஜிம்முக்கு போயிருக்கோம், ஸ்விம்மிங் போகிறோம், விதவிதமான விஷயங்களை நாம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அத்தகைய முயற்சிகளுடைய பலன் முழுமையான பலனாக நமக்கு கிடைக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் எதுனா கிராம்பு தீநீர் தான். ஸோ அப்போ அந்த கிராம்பு தீநீரை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி சீரான முயற்சியாக உதவி செய்வது மட்டுமல்ல, வேகமான முயற்சியாகவும் நல் பலனை அளிக்கக்கூடிய முயற்சியாகவும் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ கிராம்பு தீநீர் உங்களுடைய உடல் எடை குறைப்பு பயணத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம், கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம். 5வது, சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள். இன்னைக்கு கோடை காலத்தில் இருக்கும், யாருக்கு என்ன வருதோ இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய வயதாகி இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிறுநீர் மண்டல தொற்றுக்களும் இந்த தொற்றுக்களால் ஏற்படுகின்ற விதவிதமான சிரமங்களும் தவிர்க்க முடியாத சிரமங்களாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்கும். இந்த சிரமங்களை மாற்ற நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்தால் இந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும்னு தேடிட்டு இருக்கோம் இல்லையா? யூரின் டெஸ்ட் எடுக்கிறோம், கல்ச்சர் பார்க்குறாங்க, சார் இருக்கிற 26 ஆன்டிபயோட்டிக்கில் 20 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு மருந்தே கொடுக்க முடியாது, ஐவியில் மட்டும்தான் மருந்து கொடுத்து இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மாதத்துக்கு 1 முறை 2 முறை மீண்டும் மீண்டும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, காய்ச்சல் குளிர் காய்ச்சலோடு போராடி கொண்டிருக்கிறேன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் சிறந்த தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தீநீர் தான். தினசரி ஒரு 100 மில்லி இந்த கிராம்பு தீநீரை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய யூரினரி ட்ராக்டோட ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக மாற்றமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 6வது, வாய் துர்நாற்றம்,
பல் சொத்தை, வாய் நோய்கள், சுவையின்மை நோய்கள்னு சொல்லக்கூடிய வாய் முதல் தொண்டை வரை இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் சிறந்த தீர்வு எதுனா கிராம்பு தீநீர் தாங்க. இந்த கிராம்பு தீநீரை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே நம்ம வாயில் இருக்கக்கூடிய சிரமங்கள் மாற்றமடைவது மட்டுமல்ல, வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களும் மாற்றமடையும். இந்த உலகத்திற்கே பல்வலிக்கு சிறந்த மருந்து கிராம்புன்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா நம்ம தமிழ் சமுதாயம் தாங்க. இன்னைக்கு தமிழ் மருத்துவம் தான் கிராம்பிலிருந்து எவ்வாறு எண்ணெய் எடுக்க வேண்டும், அந்த எண்ணெயை எவ்வாறு சொத்தை பல்லில் ஏற்படுகின்ற வலிகளுக்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி யூஜினால் ஒரு தற்காலிக லோக்கலைஸ்டுன்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இடத்தில் வலி நிவாரண மருந்தாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு நம்மை திகைப்படைய வைக்கிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சியை பல யுகங்களாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் சித்தர்கள். இன்னைக்கு அத்தகைய சிறந்த ஒரு பல் வாய் சார்ந்த மருந்து எதுனா கிராம்பு தான். கிராம்பு தீநீரை நாம் சாப்பிட்டாலும் சரி, கிராம்பு நீரை கொண்டு ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை வாய் கொப்பளித்தாலும் சரி, நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். 7வது மிக முக்கியமானது மகிழ்ச்சிக்கு கிராம்பு தீநீருங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இருக்கே அப்பா, மண்டை வெடித்து விடக்கூடிய அளவுக்கு மன அழுத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை? படிக்கிற குழந்தைகள்ல இருந்து நீட் பரீட்சை எழுதி இருக்கக்கூடிய குழந்தைகள் வரை வேகமாக ஓடி 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 சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம இன்றைக்கு பார்க்கணும். அப்பாடான்னு உட்காரணும், அந்த நேரத்தில் ஒரு புத்துணர்ச்சி பானம் நமக்கு தேவை. ஒரு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது ஹேபிச்சுவலாக நம்ம குடிக்கிறோம். அதில் ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குதா? கிடையாது. ஆனால் ஒரு கிராம்பு தீநீரை நீங்கள் குடிக்கும்போது உடல் அளவு மட்டுமல்ல, உள்ள அளவில் மட்டுமல்ல, மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களில் கூட உங்களுக்கு வித்தியாசம் வரதை பார்க்க முடியும். அத்தகைய சிறப்பானது கிராம்பு தீநீர். அப்போ அந்த கிராம்பு தீநீரை நீங்கள் தினசரி சாப்பிட்டாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். காலை எழுந்தவுடன் சாப்பிட்லாம், ஏன்னா அப்போ தான் கார்டிசோல் லேசாக அதிகமாகும், மெலட்டோனின் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கிராம்பு தீநீர் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் வரதை, கார்டிசோல் கிக்கின் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நைட் டியூட்டியில் இருக்கோம், 11 o'clock கிளைண்ட் மீட்டிங், ரொம்ப சோகமாக உட்காந்துருப்போம், 9:30க்கு டின்னர் முடிச்சிருப்போம், 11 o'clock மீட்டிங் போகிறதுக்குள்ளே பாதி தூக்கத்தில் இருப்போம். அதுவும் டஃப் கிளைண்ட் மீட்டிங்ஸ் இப்போல்லாம். ஒரே ஒரு கிளாஸ் இதை அடித்து பாருங்கள், உடனே ஆக்டிவ் ஆயிடுவீங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கும் போது எவ்வளவு ஆக்டிவாக இருந்தோமோ அவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மகிழ்ச்சிக்கு, உற்சாகத்திற்கு கிராம்பு தீநீர் ஒரு சிறந்த மருந்து. இந்த 7 பயன்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது. ஆனால் பொதுவாகவே கிராம்பு தீநீர் கொஞ்சம் சூடான மருந்தாக இருக்கிறதுனால அல்சர் நோய் உள்ளவர்கள், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் உள்ளவர்கள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் உள்ளவர்கள், ஈரல் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இதை குடிப்பதற்கு முன்பு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்று. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கு கிராம்பு தீநீரை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தினாலே நம்முடைய செரிமான ஆரோக்கியத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய மன ஆரோக்கியம் வரை மாற்றமடைவதை நாம் உணர முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நெட்வொர்க்கில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது இதற்கு பதிலளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.